ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேருக்கு நிஜமாலே பொதுமக்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ நிஜமாலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ண பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது 2026 எலெக்ஷன் வருது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இருக்காது, அது எப்படி சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோன்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம தமிழக வெற்றி கழகம் இதில் என்ன பண்ண போகிறாங்க, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இன்னைக்கு அதாவது 16, அப்புறம் நாளைக்கு 17, சாட்டர்டே சண்டே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23, அதாவது 23 அண்ட் 24 2 நாள் பார்த்தீங்கன்னா, அதுவும் சாட்டர்டே சண்டே 2 நாள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முகாம் போடுறாங்க. அதாவது 234 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட தலைவரோட தலைமையில், அந்தந்த பகுதி தலைவரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா எல்லா வட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆளுங்களை போட்டிருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேர் திருத்தம். அதாவது உங்களுக்கு 18 வயசு ஆயிருந்ததுன்னா நீங்கள் இப்போ ஓட்டர் ஐடி எடுக்கிறதுக்கெலாம் சில பேர் யோசிப்பீங்க, நம்ம போய் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி லைனில் நின்று அதெல்லாம் பெரிய ப்ராசஸ். சில பேர் ஓட்டர் ஐடி எடுக்காமலே இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இது சுலபமாக்குற வழின்னு கூட சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தோழர்கள் பார்த்திங்கன்னா எல்லா பூத்துலையும், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பூத்துலையும் பார்த்திங்கன்னா 3 பேரை போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. அதாவது வயசானவங்க வருவாங்க, எழுத படிக்க தெரியாதவங்க இருப்பாங்க, கண்ணு தெரியாதவங்க இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணுற வகையில் பார்த்தீங்கன்னா தலைமையிலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2-3 நாளாகவே நிறைய ஆட்டோஸ் நிறைய இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. எல்லா ஆட்டோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்லைன்னா சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக வாங்க, நீங்கள் எங்கே ஓட்டு போடுவீங்களோ அந்த பூத்துக்கிட்ட வந்தீங்கன்னா நம்ம நிர்வாகி இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே டேபிள் போட்டு எல்லாமே சம ப்ரொசீஜரில் உட்காந்துட்ருக்காங்க. அதாவது ஓட்டர் ஐடி லிஸ்ட்லேருந்து என்னென்ன உங்களுக்கு வேணுமோ, அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேர் இனிஷியல் மாறி இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேரே மாறி இருக்கும், சில பேருக்கு அட்ரஸ் மாறி இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சில பேரெல்லாம் ஓட்டே போட முடியாமல் இருக்கலாம். அதாவது அதாவது ஓட்டர் ஐடி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட முடியாது. அவங்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் இருக்குது. சில பேர் காண்டில் கூட திரும்பி போயிருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு அனுபவம் கூட இந்த மாதிரி நடந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சுலபமாக்குற வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேறு அரசியல் கட்சிங்க இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பேருக்கு பார்த்தீங்கன்னா பூத்தில் உட்காருவாங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எனக்கு அந்த டைமில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓட்டு எனக்கு மிஸ் ஆயிருக்காது. இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும், ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாமல் 3 ஐடி ப்ரூஃப், இதெல்லாம் தெளிவாக பார்த்தீங்கன்னா நம்ம நிர்வாகி ஆட்டோவில் ஒரு ஸ்பீக்கர் கட்டி தெருவாக போய் எல்லாருக்குமே தெரியப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி சார்பாக நம்ம நிர்வாகிகள், அதாவது என் கூட இருக்கிற எல்லா டீம் மெம்பர்ஸும் சேர்ந்து, மகளிர் அணி எல்லாருமே சேர்ந்து மார்க்கெட் உள்ளே போய், வில்லிவாக்கத்தில் இருக்கிற அயனாவரத்தில் இருக்கிற மார்க்கெட் உள்ளே போகிறதா இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டாக போகிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அந்த சைடில் கடை போட்டிருக்கவங்ககிட்டலாம் அந்த நோட்டீஸ் பேம்ப்ளெட்டை கொடுத்து சாட்டர்டே சண்டே வந்து ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு, ஓட்டர் ஐடியில் ஏதாவது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எங்கள் நிர்வாகிங்க, எங்கள் தோழர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இத்தனை வருஷமாக, இத்தனை ஆண்டுகாலமாக தமிழகத்தில் பல எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. கவுன்சிலராக இருக்கட்டும், எம்எல்ஏ, எம்பி, இந்த மாதிரி பல எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த மாதிரி பேம்ப்ளெட் கொடுத்து உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க, நாங்கள் பண்ணித்தரோம். அதாவது எல்லா பூத்துலையும் பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்ச ஆளுங்களை தான் உட்கார வச்சுருக்காங்க தலைமையிலேருந்து. ஸோ அது ப்ராப்பராக யார் வந்தாலும் அவங்க டவுட் கிளியர் ஆகிற மாதிரி, முகம் சுளிக்காத மாதிரி அதுக்கான ப்ரிப்பேரான ஒரு கிளாஸே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது எப்படி ஃபில்அப் பண்ணணும் அதெல்லாம் வந்து ஒரு கிளாஸே கொடுத்து பயங்கரமாக உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இது இங்கே வில்லிவாக்கம் மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா நம்ம நிர்வாகிங்க உட்காந்துருக்காங்க. அதோட வீடியோஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் இத்தனை வருஷமாக தமிழகத்தில் இருப்பீங்க, நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்திருக்கா? யாராவது உங்ககிட்ட வந்து எப்பா உங்களுக்கு ஓட்டர் ஐடி ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்ககிட்ட வாங்க, நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம், யாருன்னா சொல்லியிருக்காங்களா? இல்லை நீங்கள் ரோட் சைடில் பார்த்துருப்பீங்க, யூஸ்வலாக இருக்கிறதா நம்ம ஏதாவது ஒரு கட்சி கொடியை மாட்டிட்டு அவங்க டேபிள் உட்காந்துருப்பாங்க, மத்தியானம் அவங்களுக்கு சாப்பாடு வரும், சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிடுவாங்க. எத்தனை பேர் இதில் வேலை செய்வாங்கன்றது நமக்கு தெரியல. நமக்கு எத்தனை புது ஓட்டர்ஸ் வந்திருக்காங்க, அந்த லிஸ்ட்டு வேறு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது 18 வயசு ஆனவங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்ம எப்படி அப்ளை பண்ணி கொடுக்குறது, அவங்களுக்கு கொடுத்து எத்தனை நாளில் வரும், இந்த மாதிரி லிஸ்ட்டு எத்தனை பேர் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க, இது ஒரு காம்படிஷனாகவே பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக ஓட்டர் ஐடியை சேர்க்குறேன்னா நீ அதிகமாக ஓட்டர் ஐடி சேர்க்குறியா, புது ஓட்டர்ஸ் எத்தனை பேர் வந்து பதிவு பண்ணுறோன்றதுல ஒரு போட்டியே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு
களம் மாறி நான் பார்த்தது கிடையாது. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. விஜய் அண்ணன் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து யங்ஸ்டர்ஸுக்கு ஓட்டர் ஐடி கொடுத்து அவங்கள உள்ளே கொண்டு வரதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க, எத்தனை பேர் இதை வரவேற்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தமிழக வெற்றிகழகம் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குது? எனக்கு செம ஹாப்பிங்க. ஸோ சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா நம்ம பசங்க இறங்கி வேலை செய்ய போகிறாங்க. ஸோ அவங்க பேம்ப்ளெட் கொடுத்ததாக இருக்கட்டும், அவங்க வண்டியில் கட்டி மக்களுக்கு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இங்கே மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை என்னமோ மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ மட்டும் கிடையாதுங்க, நம்ம கட்சி சார்பாக பண்ணுற நிறைய நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், தளபதியோட அறிக்கையாக இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஒன்று மட்டும் தான் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அது என்னென்னா சப்ஸ்கிரைப். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். நீங்கள் வந்து தேட தேவையில்லை. யூடியூப்பில் வந்து நம்ம சேனலில் போட்டு ரோட் சைட் மணி டைப் பண்ணி நம்ம வீடியோஸ் பார்க்குறத விட நீங்கள் சப்ஸ்கிரைபும் நோட்டிஃபிகேஷனும் போட்டு வச்சிட்டிங்கன்னா நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஈஸியாக வீடியோ பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திப்போங்க. ஸ்டாட்டா, டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. அதெல்லாம் பண்ணுறாங்க. 18 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு இந்த இதுலாம் இருந்தால் அப்ளை பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்கீங்க, எப்பவுமே ஓட்டு போடுவீங்க ஸ்கூலு, அங்கே வந்து ஓட்டர் ஐடி முகாம் போட்டுருக்காங்க. நாளைக்கு 2 நாள் உங்களுக்கு எதோ பெயர் நீங்கள் மாற்றம், இந்த பசங்க பேர் எல்லாம் சேர்க்கணும் வந்து பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெற இருக்கின்றது. 18 வயது ஆகிவிட்டதா? வாக்காளர் பட்டியலில் புதிய மற்றும் பெயர் சேர்த்தல் திருத்தம் அவரவர் பகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் நடைபெற உள்ளது. நடைபெறும் நாள் 16/11/2024 சனிக்கிழமை, 17/11/2024 ஞாயிற்றுக்கிழமை, 23/11/2024 சனிக்கிழமை, 24/11/2024 ஞாயிற்றுக்கிழமை இம்முகாம் நடைபெற இருக்கின்றது. அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முகாமுக்கு தேவையான ஆவணங்கள்: அடையாள சான்று, பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், ரேஷன் அட்டை, பாஸ்போர்ட், வங்கி கணக்கு புத்தகம், 10ஆம் வகுப்பு சான்றிதழ், மாணவர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு, வயது சான்றிதழ், 10ஆம் வகுப்பு சான்றிதழ், பிறப்புச் சான்றிதழ், பான் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், ஆதார் கார்டு, முகவரி சான்றிதழ், பாஸ்போர்ட், கேஸ் பில், தண்ணீர் வரி ரசீது, ரேஷன் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், ஆதார் கார்டு. தமிழக வெற்றி கழகம், மத்திய சென்னை மாவட்டம், வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி, வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி தலைமை தங்க தளபதியார் அவர்கள் உங்களை எல்லாம் அன்போடு புதிய வாக்காளர் அட்டையை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார். நன்றி, வணக்கம்.